வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாப்டர் 4 பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பயோபாட்னியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் படிக்கணும், கோட்டையிலுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க் வந்து பார்க்கலாம். சாப்டர் 4 பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி ரொம்ப முக்கியமான லெசனு. இதில் ஃபஸ்ட் நீங்கள் இன்சைட் கொஷின் என்ன படிக்கணும்னா, நேம் த என்சைம்ஸ் இன்வால்வ் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங், என்சைம்ஸ் இன்வால்வ் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், DNA ligase, alkaline phosphate, name the chemical used in gene transfer, chemical polyethylene glycol, dextran sulfate. அதே மாதிரி what are the enzymes you can use in terminal and internal phosphodiester nuclease sequence, what is C value, write the jasminum perfuming, bioremediation. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் தரவாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PBR கேட்டிருக்காங்க. PBR plasmid, it is reconstructed plasmid contain 4361 base pair. B denotes plasmid, B and R Polymer Rodriguez plasmid. இதெல்லாம் எழுதிக்கோங்க. அதே மாதிரி வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ் டு க்ரோ த மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா. ஸோ ஸ்பைருலினா என்னென்ன வளர்க்குறாங்க. ஸோ ஸ்பைருலினா பொறுத்த வரைக்கும் நமக்கு வேஸ்ட் வாட்டர் ஃபார்ம் ஆஃப் பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ட்டு. அதே மாதிரி பயோ ரெமடியேஷன், இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் இன் மைக்ரோ ஆர்கானிசம். லிஸ்ட் அவுட் த 5 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி 5 மார்க்கில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிங்கிள் செல் ப்ரோட்டீனா என்ன அதோட அப்ளிகேஷனு, இதெல்லாம் ரொம்ப பார்த்துக்கோங்க. ஸோ சாப்டர் 4ல் நீங்கள் படிக்கக்கூடிய 2 5 மார்க் ரொம்ப முக்கியம். ஒன்று அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி புக் பேக்கு, சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, சாப்டர் வைஸாக நம்ம பயோ பாட்னியில் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 என்னென்ன படிக்கணும்னு சொல்லி ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த விட ஜுவாலஜிக்கும் அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கோசரம் நான் எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். பயாலஜி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.